ஹாய் ஹலோ வெல்கம் எவ்ரிவான். உங்களுக்கான இன்றைக்கு பிரபஞ்ச செய்தி மற்றும் உங்களுக்கான ஏஞ்சல் நம்பர் இந்த வீடியோவில் உள்ளது. ஹாய் ஹலோ வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் முழுசாக நம்புகிறேங்க. நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி உங்களுக்கான யூனிவர்சல் மெசேஜ், கார்டியன் ஏஞ்சல் மெசேஜ் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். இன்றைக்கான மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் கனெக்ட் ஆகுங்க. அப்படி கனெக்ட் ஆனால் ப்ளீஸ் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைக்ஸ் அண்ட் ஷேர்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை கொடுங்க. இன்றைக்கும் 3 கார்டு எடுக்க போகிறேங்க. ப்ளஸ் இன்றைக்கான ஒரு ஏஞ்சல் நம்பரும் உங்களுக்கு இருக்குங்க. இன்றைக்கி வந்திருக்க 3 கார்டு என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது த ஸ்டார் வந்திருக்குங்க. இன்ஸ்பிரேஷன், ஃபுல்ஃபில்மெண்ட் அண்ட் ஃபெய்த். நீங்கள் ஒரு விஷயத்தில் ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கீங்க. உங்களோட இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் உங்களுக்கு மனசார நினைக்கிற ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லை பிரபஞ்சமாக இருக்கலாம். நீங்கள் ஒரு ஃபெய்த் வச்சுருக்கீங்க. அந்த ட்ரூ ஃபெய்த் மேலே உங்கள் முழு நம்பிக்கையும் வச்சு உங்களோட விஷஸை கேளுங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு சீக்கிரமாக ஒரு திருப்திகரமான விஷயம் அமையுங்க. அது நீங்கள் இவ்வளோ நாள் முயற்சி செஞ்சுட்டு இருந்த ஒரு தொழிலையோ, இல்லை அது நீங்கள் கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயமோ, இல்லை உங்களுக்கு இன்ஸ்பயரான ஒரு பொருளோ ஏதோ ஒன்று உங்களுக்கு கிடைக்க போதுங்க. அது உங்களுக்கு மனசுக்கு திருப்திகரமாக இருக்க போது. நீங்கள் ஒரு செலிப்ரேஷன்லேயோ இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் கலந்துக்க போகிறீங்க. அப்படி கலந்துக்கும் போது அந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு திருப்திகரமான சூழ்நிலை அமைய போதுங்க. நீங்கள் யாரையாவது ஒருத்தரை ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவங்க கூட உங்களுக்கு ஒரு நல்ல மீட்டிங் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்க போதுங்க. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்த்துட்ருக்கீங்க, அவங்க மேலே இன்ஸ்பயர் ஆகிருக்கீங்க. அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கறதுக்கோ இல்லை அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு வர்றதுக்கோ உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் சீக்கிரமாகவே அமைய போதுங்க. நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை மட்டும் எப்போவுமே விட்டுறாதீங்க. உங்கள் நம்பிக்கை தான் உங்களுக்கு பெரிய பலமே. அதுதான் உங்களை எப்போவுமே காப்பாற்றும். செகண்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான கார்டுங்க. த எம்ப்ரெஸ், கிரியேஷன், அபண்டன்ஸ் அண்ட் ஆக்ஷனுங்க. இந்த கார்டை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு ஹார்ட் சிம்பிள் அங்கே இருக்குது. ஒரு பன்னி அந்த சேருக்கு அமர்ந்திருக்கு. ஒரு ஏஞ்சல் ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருக்க மாதிரி இருக்குது. ஒரு அருமையான மெசேஜ் உங்களுக்கு சொல்ல வருதுங்க. உங்களுக்கான ஒரு நல்ல விஷயம் உங்களை தேடி வரப்போதுங்க. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு விஷயத்துக்காக ஏங்கிட்டு இருக்கீங்கன்னா அது உங்கள் கையில் கிடைக்க போதுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு குழந்தைக்காக ஏங்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த யூனிவர்ஸ் அதுக்கான நல்ல நேரத்தை கொண்டு வந்து கொடுக்க போதுங்க. நீங்கள் சீக்கிரமாக உங்களோட லைஃப்பில் ஒரு சந்தோஷமான செய்தியை நீங்கள் கேட்க போகிறீங்க. உங்களுக்கு அது நடக்க போகுது. இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்கள் எந்த விஷயத்த மனசார வேண்டுறீங்களோ அது ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸான விஷயம், ரொம்ப உங்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருந்தால் இப்போ கண்ணை மூடி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்கள் மனசார யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அந்த அபண்டன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. உங்களுக்கு ஒரு மழை போல் உங்களுக்கான ஆசீர்வாதங்கள் கிடைக்க போதுங்க. அதுக்கான ஆக்ஷன்ஸை நீங்கள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ எடுக்க தான் போகிறீங்க. கண்டிப்பாக அந்த அபண்டன்ஸ் உங்களுக்கு கிடைக்க போதுங்க. நீங்கள் ரொம்ப ப்ரொடெக்டிவாக உணர போகிறீங்க. ரொம்ப பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்க போகிறீங்க. அதுதாங்க இந்த கார்டு சொல்ல வருது. ரொம்ப ரொம்ப நல்ல கார்டுங்க. இந்த கார்டு வர்றது ரொம்ப ரேர். உங்களுக்கு இன்றைக்கி இந்த கார்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல விஷயம் உங்கள் லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்குங்க. நல்லதே நடக்கும். நல்லதே நீங்கள் நினைங்க. பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். பாசிட்டிவ் பிளெஸிங்ஸ் உங்களுக்கு இப்போவும் எப்போவுமே கிடைச்சிட்டே இருக்கும். நமக்கு யூனிவர்ஸ் தர அபண்டன்ஸ் மேலும் மேலும் பெருகிக்கிட்டே இருக்க போதுங்க. தேர்ட் கார்டு உங்களுக்கு வந்திருக்குது வைஸ் கவுன்சிலருங்க. பிலாங்கிங், லேர்னிங் அண்ட் ட்ரெடிஷன். இந்த கார்டு என்ன சொல்ல வருதுன்னா நீங்கள் உங்களோட லேர்னிங்கில் ரொம்ப முன்னேற்றம் அடைய போகிறீங்க. நீங்கள் ஒரு புதிய விஷயத்த நீங்கள் ஆரம்பிச்சிருந்தாலோ இல்லை கற்றுக்க முயற்சி பண்ணாலோ அதில் உங்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடுகள் நடக்க போதுங்க. உங்களுக்கான நல்ல விஷயங்கள் நிறைய வரப்போகுது. நீங்கள் செஞ்சிட்டு இருக்க முயற்சியை மட்டும் கைவிட்டுறாதீங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் கண்ணு மூடி எதுக்கெல்லாம் இதெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், இதனால் எந்த பலனுமே இல்லைன்னு நினச்சா கூட அதுக்கான 2 ஸ்டெப் இறங்கிடுவாங்க. அதனால் நீங்கள் அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க. செய்கிற காரியத்தில் முழு மனசோட செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்களோட அனுபவம் உங்களுக்கு கை கொடுக்குங்க. கண்டிப்பாக உங்களுக்கான பிலாங்கிங்ஸ் உங்ககிட்ட கிடைக்கும். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ஏஞ்சல் நம்பர் இருக்குங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் 1975
751. இந்த நம்பர் வந்து ஒரு பெக்யூலியரான ஏஞ்சல் நம்பருங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எந்த இடத்துல வேணால் எழுதிக்கலாம். லெஃப்ட் ஹேண்டில் நீங்கள் வந்து ஒரு க்ரீன் பென்னால் இந்த நம்பர் 19751 இந்த நம்பரை நீங்கள் உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எழுதுங்க. உங்கள் பாமில் எழுதிக்கலாம், இல்லை உங்கள் லெஃப்ட் ஹேண்டில் எந்த இடத்துல வேணால் எழுதிக்கலாம். அப்படி எழுதுனீங்கன்னா, க்ரீன் பெனில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் கிடைக்குங்க. உங்களுக்கான வரவுகள் வந்து சேரும், நல்ல வரவுகளாக இருக்கும். அதுவே இந்த நம்பர்ஸை நீங்கள் ப்ளூ கலர் பெனில் எழுதி உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் கிடைக்குங்க. உங்களோட ரிலேஷன்ஷிப்லேயோ இல்லாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மன குறைகள் இருந்தால் அது நிவர்த்தி ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஒரு நல்ல ஹீலிங் கிடைக்கும். இந்த நம்பரை நீங்கள் உங்களோட இடது கையில் ரெட் கலர் பெனில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு ஹீலிங் கிடைக்குங்க. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் ஹெல்த் விஷயமாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்கன்னா அதுக்கான ஹீலிங்ஸ் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த ஏஞ்சல் நம்பரை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வந்து தினமுமே எழுதலாம். நீங்கள் வந்து ஒரு 7 to 21 days இதை ரெகுலராக எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இதோட பலனை நீங்கள் சீக்கிரமாக பார்க்கலாம். அதுக்கு மேலேயும் எழுதுறது உங்களோட விருப்பங்க. நீங்கள் இதை எழுதும் போது நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக எழுதுறீங்களோ அந்த விஷயத்த மனசில் யோசிச்சுட்டே எழுதுங்க. யூனிவர்ஸ் கண்டிப்பாக இந்த ஏஞ்சல் நம்பர் மூலிமா உங்களுக்கு ஒரு மிராக்கிளை கொண்டு வந்து தரும். நீங்கள் க்ரீனில் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு நல்ல பணவரவு வரும். ரெட்டில் எழுதுனீங்கன்னா உங்களோட ஹெல்த் சம்மந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் ஹீல் ஆகும். ப்ளூவில் எழுதுனீங்கன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் சம்மந்தப்பட்டமான விஷயத்தில் நல்ல ரிசல்ட் வருங்க. இந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 19751ங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஹாவ் அ குட் டே.